வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபார்ம் ஃபீல்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு லேபிளுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நேம் செட் பண்ணுறது என்பது உள்ளிட்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, எப்படி பேசிக்காக ஒரு ஃபார்ம் ஃபீல்ட்ஸை செட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதற்கு முந்தைய வீடியோவை பார்த்துட்டு அதற்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட காம்போ பாக்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் இப்படி கிளிக் பண்ணும்போது எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதற்கு முன்னாடி ரைட் பண்ண கோடு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் ஃபார்ம் வந்து ஒரு யூசர் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ட்ராப் டவுனில் கிளாஸ் லிஸ்ட் எல்லாமே வேணும். ஸோ நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, மேனுவலாக எப்படி வந்து இந்த லிஸ்ட்டை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு எக்ஸல் காலமில் இருக்குது அப்படின்னா, அதையும் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரி, இப்போ பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மில் எங்கனையாவது வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட ஃபார்முக்கு உள்ள கோடுக்கு போயிடலாம். இல்லைன்னா இந்த ஃபார்மில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடு கொடுத்தீங்கனாலும் இங்கே வந்துட முடியும். இப்போ இதில் இந்த கிளிக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு இனிஷியலைஸ் அப்படின்னு மாற்றுங்க. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போதே என்னென்னலாம் நடக்கணுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இனிஷியலைஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட ஃபீச்சர். ஸோ இப்போது எனக்கு கிளாஸ் 1 2 3 4 5 அப்படின்னு வேணும் அப்படின்னா, அதை எப்படி நான் செய்கிறது அப்படின்னா, ஜஸ்ட்டு எஃப்ஆர்எம் எல்லா கோடுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் நேமை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு டாட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு சிஎம்பி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ராப் டவுன் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வச்சோம். ஸோ சிஎம்பி கிளாஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டாட் போட்டுட்டு ஆட் ஐட்டம் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் டபுள் கோட்ஸுக்கு உள்ள என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொடுங்க. ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் வந்து டபுள் கோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இதில் கிளாஸ் 1 அப்படின்னா கிளாஸ் 1 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அத்தனை கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு 5 வேணும் அப்படின்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5. ஸோ 5 கிளாஸஸ். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ பாருங்கள், இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போது எனக்கு டைனமிக்காக இந்த லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளாஸ் 1 அப்படின்னா வந்து ஒரு 12 வரைக்கும் முடிஞ்சிடும். பட் இதே இது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் கண்ட்ரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகும். அந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த காலமில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரலாம். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். கிளாஸ் 1 கிளாஸ் 2. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். 3 4 5 9 10. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப்பர் ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஹெல்ப்பர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு இதை ஃபுல்லாக டேபிளாக மாற்றுங்க. ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டேபிள் வந்துடும். மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த டேபிளுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னா கிளாஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு சின்ன கோடு வந்து பார்த்திங்கன்னா எழுத போகிறோம். ஜஸ்ட்டு அதே ஃபார்முக்கு போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வியூ கோடு அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இதை இப்படியே எடுத்துகிட்டு இப்போ புதுசாக நம்ம ஒரு கோடு வந்து எழுத போகிறோம் டைனமிக்காக அப்டேட் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்ம் டாட் டேட்டா என்ட்ரி டாட் அந்த சிஎம்பி இருக்குது பார்த்தீங்களா, சிஎம்பி டாட் காலம் கவுண்ட். ஸோ காலம் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்காதீங்க. ஜஸ்ட்டு காலம் கவுண்ட்னா 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ டிம்
my table as list objects list object அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் dim போட்டுட்டு my array as வேரியண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டேபிளை, அதாவது அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை டைனமிக்காக ஷோ பண்ணுறதுக்கு இந்த 2 வேரியபிளும் தேவைப்படும். இப்போது செட் மை டேபிள் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப், அந்த ஷீட் நேம் என்ன கொடுத்துருந்தோம், சாரி, ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். டபுள் கோட்ஸ்குள்ளே ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது டாட் கொடுத்துட்டு லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு உள்ள மறுபடியும் கிளாஸ் டேபிள், அந்த டேபிளோட நேம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது மை அரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, மை அரே இஸ் ஈக்குவல் டு மை டேபிள் டாட் டேட்டா பாடி ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணுங்கள், எஃப்ஆர்எம் டேட்டா என்ட்ரி இந்த ஃபார்ம் டாட் சிஎம்பி கிளாஸ் டாட் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மை அரே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இதே ஒரு கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு எரர் வந்து காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் 1னே இருக்குது, இது கிளாஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணி டேபிள் நேமை பார்க்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் வந்துட்டு ப்ளே வந்து கொடுக்கலாம். இப்போ ஒர்க் ஆகிருச்சு. ஸோ அதுதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் ட்ராப் டவுனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக்காக வருது பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எப்படி இந்த டேட்டாவை சேவ் பண்ணுறது, அதே மாதிரி ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய யூசர் ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இணைந்திருங்கள்.